அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ராசி சக்கரத்தில் 10வது ராசியாக வரக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு, அதாவது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, என்ன செஞ்சீங்கன்னா இந்த பாதகமான பலனிலிருந்து நீங்கள் விடுபட முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும், அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சனி பகவானால் முழுமையாக ஆளக்கூடிய ஒரு ராசி மகரம் ராசி. நீங்கள் சனிக்கிழமையில் சனீஸ்வர வழிபாடையும் பைரவர் வழிபாடையும் மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எண்ணற்ற நல்ல பலன்களை பெற முடியும். நீங்கள் ஒரு விஷயத்தை இப்போ எடுத்து செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஏற்படுகிற காரிய தடைகள் அனைத்துமே காணாமல் போகும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நல்ல விஷயத்துலையுமே நல்ல பலன்களை பெற பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். காரிய தடைகள் விலகி நலமுடன் வாழ நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமையில் பைரவரை வழிபட்டு வருவது நல்லதாக இருக்கும். உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பைரவருக்கு போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. பைரவரின் அருளால் காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு செல்வநிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுட்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உழைப்பிற்கு அஞ்சாதவங்களாக இருப்பீங்க. வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் எவ்வளவு வேலை இருந்தாலுமே அது எல்லாமே இழுத்து போட்டு செஞ்சு நல்ல பேர் எடுப்பீங்க. சிலருக்கு வீட்டில் இருக்கிறது பிடிக்கும், சிலருக்கு கோயிலுக்கு போகிறது பிடிக்கும், சிலருக்கு எல்லாமே கேளிக்கை சுற்றுலா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது ரொம்பவும் பிடிக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவங்க வேலை பார்க்கும் நிறுவனத்தில், அதாவது எந்த ஒரு வேலைக்கு சேர்றாங்களோ அங்கேயே அடுத்தடுத்த உயர் பதவிக்கு சென்று அங்கேயே வேலை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. வர சம்பளத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. மனநிறைவு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மகர ராசியை சேர்ந்தவங்க. அனைவரையுமே நேசிக்க தெரிஞ்சவங்களாகவும் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணுங்கிறதையும் ரொம்பவும் கவனமாக இருப்பீங்க. உங்களுக்கு பொய் பேசினா பிடிக்காது, உங்களை பற்றி யாராச்சும் அபாண்டமாக சொன்னாலும் பிடிக்காது. மதிக்கிறவங்களை மதிப்பீங்க. அவங்களுக்காக எந்த ஒரு விஷயத்தையுமே தயங்காமல் செய்வீங்க. மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் கூட சில நொடியிலே காணாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பிக்கை துரோகம் செய்கிறவங்களையும் உங்களை அவமானப்படுத்துகிறவங்களும் சாகிற வரைக்குமே நீங்கள் மன்னிக்கவும் மாட்டீங்க. அவங்கள உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அவங்கள விட்டு ஒதுங்கி போயிடுவீங்க. எவ்வளவு பாசம் அன்பு வச்சாலுமே உங்களுக்கு அது திரும்ப கிடைக்காம போயிருக்கும். அதற்காக நீங்கள் நிறைய வருத்தமும் பட்டிருப்பீங்க. பிறருக்கு எவ்வளவு நல்லது செஞ்சாலுமே நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் உங்களை நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. உறவுகளால் எப்பொழுதுமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்கும். ஆனாலும் கொஞ்ச நேரம் வருத்தப்பட்டுட்டு அதெல்லாம் கடந்து போயிருப்பீங்க. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்த மகரம் ராசியில் உள்ள உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரைக்கும் உள்ள உங்களுக்கு இந்த மாதம் குடும்பம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் எப்படி அமைய போகுது? குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிர பகவான் இவங்க 2 பேருமே உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் செயல்பட போகிறாங்க. ஏன்னா ஒரு நல்ல நிலைமையில் உங்களோட ராசியில் நிலை கொண்டிருக்கிற இவங்க நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு லாபத்தை நோக்கி செல்லும் வகையில் உங்களோட காலகட்டத்தை நகர்த்துவாங்க. ஏன்னா ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டிருக்கும் குரு பகவான் உங்களோட ராசியை தனுசுப பார்வையை பலப்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்காங்க. இதன் மூலம் நல்ல ஒரு யோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது தவிர 7.5 சனியோட கடைசி பகுதி பல நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும். குடும்ப சூழ்நிலையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பு மேலோங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இது வரைக்கும் சண்டை போட்டு பேசாமல் இருந்தவங்க கூட அவங்களாம் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. சுற்றி இருக்கிற அனைவரோடையும் சேர்ந்து நீங்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும். இதன் மூலம் ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கல்யாணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்கும் பாக்கியம் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண முயற்சிகளில் மனதிற்கு மன நிறைவு கொடுக்கும் வகையில் நல்ல வரன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். உறவினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலகலப்பாக உங்களோட வீடு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வருமானம் போதிய அளவிற்கு இருக்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளுமே நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். பண பிரச்சனை எதுவும் வராது. வெளிநாட்டில் பணியாற்றிட்டு வரக்கூடிய உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரிங்க, அவங்க
உங்களை பார்க்க வருவாங்க. இதன் மூலம் மன மகிழ்ச்சி தரும் வகையில் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அவங்களோட வருகை உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கும். கலஸ்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களோட மனைவியோட உடல் நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா உஷ்ணம் சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது. நீங்கள் அடிக்கடி காரணமே இல்லாமல் சோர்வடைகிற மாதிரி இருக்கும். அசதியாலையுமே ஓய்வெடுக்க நேரிடும். ஆனாலும் இந்த சோம்பலுக்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுக்காம எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே நீங்கள் நல்ல வாய்ப்புகளை பெற முடியும். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வீண் செலவுகள் எவ்வளவோ வரும். ஆனால் அதெல்லாம் தவிர்க்க முடியாது தான். ஓரளவுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத விஷயத்தில் பணத்தை செலவழிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. திருத்தீய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து முயற்சியிலையுமே வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு பெறுவீங்க. உங்களோட ராசிக்கு குரு பகவானோட சுப பார்வை இருக்கும் பொழுது பண பற்றாக்குறையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் உங்களுக்கு தக்க சமயத்தில் பக்கபலமாக இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்கர கதியில் குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால திருமணமான பெண்களுக்கு புத்திர பேரு கிடைக்கும். ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானுக்கு குரு பார்வை கிடைக்கிறது ஒரு விசேஷமான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் சுக்கிரனும் சனி சேர்க்கையும் இது வரைக்கும் காரணமே இல்லாமல் நிறுத்தி வச்சுருந்த வேலைகளை சுறுசுறுப்பாக இந்த சமயத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று தருவாங்க. உங்களால் செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையவே நீங்கள் சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க. சுற்றி இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களோட பணிகள் இருக்கும். இந்த மாதம் நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட ஒத்துழைப்புங்கிறது உங்களுக்கு உதவி தரும் வகையில் அமையும். மேல் அதிகாரிகளோட ஆதரவு நல்ல ஒரு உற்சாகத்தை உண்டாக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கும் வெளிநாடு சென்று வேலை பார்க்குறவங்களுக்குமே கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் அனுகூலமான வாய்ப்பை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. வெளிநாடு செல்லணும்னு ஆசையாக இருக்கிற விருப்பம் உள்ளவங்க இப்போது முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றங்களும் உங்களோட உத்தியோகத்தில் உண்டாகும். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கா இருந்தால் உங்களோட ப்ராஜெக்டில் எல்லாமே குறிப்பிட்ட காலத்தில் முடித்து சமர்ப்பிக்க சிறந்த பலனை பெற முடியும். அதற்கான கிரக நிலைகள் சுபஸ்தானத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களோட பணிகளை நீங்கள் சீரும் சிறப்புமாக செஞ்சீங்கன்னா நல்லா பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்புமே அமையும். இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷமான யோக பலனை உங்களுக்கு தரும் யோகம் உண்டாக்கி தந்திருக்காங்க. நீங்கள் உங்களோட வியாபாரத்தில் நிறைய உற்பத்தியை இந்த சமயத்தில் அதிகரிக்க செய்ய முடியும். அபிவிருத்தியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களோட ராசிக்கு குரு பகவானோட பார்வை இருக்கிறதுனால சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு நிதி நிறுவனங்களின் உதவி இது எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சந்தை நிலவரம் திருப்தி தரும் வகையில் அமையும். புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் செயல்படுறது நல்லது. முன்னெச்சரிக்கை அப்படிங்கிறது அனைத்து விஷயத்திலுமே உங்களுக்கு தேவைப்படுது. பெரும்பாலும் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. எதிரிகளால் நீங்கள் வீண் வம்பு வழக்குகளை சிக்கக்கூடுங்கிறதுனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியால் முன்னேறணுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு அதிகரிக்கும். அவங்களோட ஒத்துழைப்பும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். மூன்றாம் நபரின் சேர்க்கை வாழ்க்கையில் பின்னடைவை ஏற்படுத்துங்கிறதுனால கவனமாக செயல்படணும். யாருக்கும் கடன் கொடுக்கறதோ மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் செய்யக்கூடாது. ஏன்னா பண விஷயத்தில் உங்களுக்கு பின்னடைவு ஏற்படும் காரணத்தால் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. போதுமான வரைக்கும் உங்களோட தேவைகளை உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்குள்ளேயே நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுங்க. கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்குறது, கடன் வாங்கி மற்றவங்களுக்கு உதவுறது இது எல்லாமே நீங்கள் இந்த மாதம் தவிர்க்கணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுப பலன் அளிக்கக்கூடிய நிலையில் சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். வருமானம் உயர்ந்து காணப்படும். மக்களிடையே செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுப்பாங்க. உங்களோட பணிகள்லையும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றணும். வியாபாரிகள் மற்றவங்க கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது.
அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுக்கு வந்துட்டு சுப பலன் பெற்றுத்தரும் கிரகநிலைகள் இருக்கிறதுனால கட்சி தொண்டர்கள் கிட்ட ஆதரவு பெருகும். மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை தருவாங்க. உங்களோட செயல்களில் நீங்கள் கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. உங்களோட வேலைகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இந்த மகர ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சனிக்கிழமையில் சனீஸ்வர பகவான் வழிபாடு நல்ல மாற்றங்களை உண்டாக்கி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.